ஷர்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜைக்காக கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கோம். ஐயனுடைய ஜீவசமாதியில் இருக்கும். அது ஒரு அற்புதமான பூஜையை பார்க்குறதுக்கு தான். வாங்க பார்க்கலாம். ஐயனுடைய ஜீவசமாதிக்குள்ளே வந்துட்டோம். ஐயனுடைய அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் இப்போ வீடியோ போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், புதிய பாடல்கள் ஒரு 10 பாடல்கள் மதிச்சியம் பாலாவை வச்சு நம்மளுடைய நிர்வாகம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த அற்புதமான பாடல்களை தான் போட்டு காட்டி மக்களுக்கு எல்லாம் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சர்க்குருவே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சர்க்குருவே சரணம். இல்லை சத்குருவே சரணம். என்னுடைய பக்தர்களுடைய சகோதரிகளுடைய அன்பில் திளைத்து அங்கிருந்து விடுபட்டு ஐயனை பார்ப்பதற்குள்ளே வந்தோம். ஜீவ சமாதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதிய காட்சியை பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே சொல்கிறேன், டைம் பாருங்கள், 9:10 மணி ஆக போகுது. 12 மணி பூஜைக்காக காத்திருந்த அந்த மக்களை பார்க்கும்போது என் ஐயன் சத்குருவினுடைய அப்பாவனுடைய கருணை என்னவென்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக அவர் பாதம் தொட்டு நாங்கள் எல்லாம் வேண்டுவது. நான் அப்படி தான் இந்த வர்ற மக்களுக்கு, நீ வேண்டி நிற்கிற இந்த மக்களுக்கு, ஏங்கி நிற்கிற மக்களுக்கு என் சத்குருவே உங்கள் ஜீவசமாதியிலிருந்து நான் வேண்டுவது அவர்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும். அவர்கள் வீட்டில் எல்லாம் நல்லது நடந்தே ஆகணும். 12 மணிக்கான பூஜையில் அந்த பொருள்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்ததில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். தீபங்கள்லாம் ரெடி பண்ணோம். அப்படியே கொண்டாந்து படையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயனுடைய ஜீவ சமாதி மேலே விபூதி, அந்த அருமையான ஒரு விபூதி போர்த்தி இருந்ததை பார்க்குறோம். மக்கள் சாரசாரையாக கூட்டம். இவர் ஒரு ஆசிரியர். சர்க்குருக்கு விடாமல் மாலையும் டீயும் கொண்டாந்து வைக்கிறதுல மிகப்பெரிய வல்லவர். கொண்டாந்து மறக்காமல் வச்சிட்ருப்பார். இந்த அம்மா உங்களுக்கு தெரியும், பக்தை, ஐயனோட பக்தை வந்திருந்தாங்க. நாங்களும் கலந்துக்கிட்டோம். பூஜைகளுக்கு அற்புதமாக கொண்டு வந்து நம்மளுடைய தருமபுரியை சேர்ந்த காளியப்பண்ணன் அவர்கள் பூக்களை அங்கே கொண்டாந்து அலங்கரிக்கிறத நீங்கள் பல இதில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த முறையும் கொண்டு வந்து பூக்களால் ஜீவ சமாதி மேலே, ஐயன் மேலே அலங்கரிச்சிட்ருக்குன்னு அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வண்ணமயமான பூக்களை கொண்டு அவர் அலங்கரித்த விதம், படையல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. கண்ணுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவான விஷயம். ஐயனுக்கான பத்தி ஏற்றப்பட்டது. கூட்டம் பார்த்திங்கன்னா எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழுகாது, அவ்வளவு கூட்டம் அலைமோதிய காட்சிகள். சரிங்களா? 12 மணி ஆக போகுது. இந்த 12 மணி பூஜைக்காக பூக்களெல்லாம் அலங்காரம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், மிகப்பெரிய கூட்டமாக இருந்தது. அப்படியே அரங்கு நிறைந்துன்னு சொல்லுவாங்களே, ஜீவசமாதியை நிறைந்து வழிந்தது. வெளியும் மக்கள் கூட்டம். அண்ணன் மோகன் அண்ணா அவர்கள் வர ஆரம்பித்தாங்க. 12 மணிக்கு முன்னாடி வந்து அவர் எல்லா பூஜையிலையும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிறாருங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எந்தவித ஒளிமறைவெல்லாம் வந்து ஐயனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி அருளை பெற்று அங்கே அற்புதமாக எல்லாருக்கும் ஒரு இது பண்ணுறாருங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளை சார்ந்த மக்கள் எல்லோரும் அங்கே வந்திருந்தாங்க. கரெக்டாக 12 மணிக்கு முன்னாடி அந்த ஐயனுடைய போற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். எப்படியாவது இந்த 12 மணி பூஜையில் கலந்து கொள்ள முடியாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க மக்களுக்கு நம்மளுடைய இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக இது நிறைவேற்றும் என்று நான் மனமாற நம்புகிறேன். கண்டிப்பாக வாங்க பூஜையை பார்க்கலாம். சத்குருவே சரணம். வாங்க பார்க்கலாம்.
பாத கமலங்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே. சர்க்குருவே சரணம். என் ஐயனே நன்றி நன்றி. உங்களுடைய இந்த 12 மணி பூஜை, ஐயனுக்கான 12 மணி பூஜை மிக அற்புதமாக நடந்து முடிந்தது, நடந்தேறியது. அவ்வளவு அழகாக இருந்தது. கூட்டத்திலும் மக்களுடைய பங்களிப்பிலும் நம்ம நிர்வாகம் செய்திருந்த அற்புதமான ஏற்பாடு, எல்லோருடைய ஒத்துழைப்பிலும் அற்புதமாக அந்த 12 மணி பூஜை நிறைவேறியது என்பதை நினைக்கும் பொழுது மனதிற்கு அவ்வளவு சந்தோஷம். பாருங்கள் எவ்வளவு கூட்டம். நாங்களும் அதில் கலந்து கொண்டோம் போது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். அவ்வளவு கூட்டம். எங்கிருந்து தான் மக்கள் வருகிறார்கள் என்றே தெரியவில்லை. அவர்களுக்கு ஏதும் நடக்காமலா வருகிறார்கள் என்று தான் நான் ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நிறைவேறிய பின்பு தான் ஐயனை காண வருகிறார்கள். நிச்சயமாக சும்மா ஒரு டோட்டலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இல்லை. இவ்வளவு கூட்டம் இந்த அமாவாசை பௌர்ணமி பூஜைகளில் எப்படி அலைமோதுகிறாங்க. அண்ணன் அவர்கள் எல்லோருக்கும் அந்த தீர்த்தத்தை வழங்கிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐயன் முன்னாடி வச்சு வழங்கிய அந்த தீர்த்தம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. அவரும் பாருங்கள் சங்கடப்படாமல் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அவரும் அண்ணன் செய்து கொண்டு இருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் சாரையாக வந்து விடாமல் தொடர்ந்து அற்புதமாக வந்து கொண்டிருந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளவு கூட்டம். நேர்த்தி கடன் செலுத்துகிறவங்க தீபங்களை போட்டு நேர்த்தி கடன் செலுத்திய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஐயனை ஜீவ சமாதிக்குள்ளே போகிறதுக்கு சுற்றி எத்தனை சுற்றினாலும் பரவாயில்ல, உள்ளே போய் பார்த்துட்டே வருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் வைராக்கியமாக நின்று போன மக்களுடைய கூட்டங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளவு கூட்டம். அன்னதான கூடத்துக்குள்ளே போனோம். அன்னதான கூடத்துக்குள்ளே போய் கூட்டத்தை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அங்கே சாப்பாடு எல்லாம் இரவு நேரத்தில் அத்தனை மணிக்கு பாருங்கள் ஐயன் முன்னாடி வைத்து பூசித்த அத்தனையும் கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே பிரசாதமாக வழங்கிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. விடாமல் மக்கள் அதையும் வாங்குவதற்கு பாருங்கள் எவ்வளவு கூட்டம், அலைமோதிய கூட்டம். உள்ளே இருந்து வாங்கி தான் போகணும் அப்படின்ற பூக்களை ஐயன் மேல் இதெல்லாம் போர்த்தியிருந்த ஐயன் மேலே போர்த்தியிருந்த பூக்கள். அப்படியே அற்புதமான உப்புமா, அதன் கூட நாட்டு சர்க்கரைக்குரிய அழகான ஒரு உணவு அந்நேரமும் பரிமாறப்பட்டது. பூஜை முடிகிறதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. அப்பையும் பாருங்கள் மக்களுக்கு அற்புதமான ஒரு உணவு ஜீரணிக்கிறதுக்காக ரொம்ப அற்புதமான உணவு வழங்கப்பட்டது. எல்லாமே வாங்கி அந்த அன்னதான கூடத்தில் மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்ததை நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விரியன் மரம் போகிறோம். விரிய மரத்தை பாருங்கள், உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், அந்த மரத்தை அசுத்தப்படுத்தாதீங்க, எதுவுமே கட்டாதீங்க. தயவு செஞ்சு அப்பனிடத்தில் மானசீகமாக வேண்டுங்கன்னு தான் சொல்கிறேன். ஒருத்தர் கட்டுனா பூரா தாலி கயிறாக கட்டி வச்சுருக்கீங்க, துணியாக கட்டி வச்சுருக்கீங்க. கருணை கூர்ந்து அதை வேண்டாம், சரிங்களா? ஐயனை காண்பதற்குள்ளே வாங்க. பாருங்கள் ஐயன் இருந்த இடம், உட்கார்ந்துருந்த அந்த கட்டில், அற்புதமான இந்த கட்டில் வணங்குங்க, ஐயனிடத்தில் வேண்டுங்க, சகலமும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள். எதையுமே விடமாட்டார் ஐயன், உங்களுக்கு கண்டிப்பாக தருவார், நிச்சயமாக தருவார். ஐயன் தந்து கொண்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருப்பார். ஐயனுடைய பாதங்களில் அவருடைய சுமைகளை இறக்கி வச்சுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் தேனி பாலா செல்வி. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.